ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டெக் இஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானும் ஹஸ்பண்டுமா இந்த மே மந்த் லீவில் கோவாக்கு ட்ரிப் போயிருந்தோம். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ப்ரீ பிளான் பண்ணாத ஒரு ட்ரிப்பு. நாங்கள் ட்ராவல்ஸ், ரூம் புக்கிங் இது எல்லாமே செக் பண்ணோம். பட் எதுவுமே நாங்கள் பண்ணல, அங்கே போய் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து குளித்துறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பைக்கில் போனோம். அங்கேருந்து ஒரு லோக்கல் டிக்கெட் எடுத்து ட்ராண்ட்ரம் போனோம். ஆக்சுவலி நாங்கள் டிக்கெட் வந்து ட்ராண்ட்ரம்லேருந்து தான் புக் பண்ணியிருந்தோம். டெய்லி நம்ம ட்ராண்ட்ரத்துலேருந்து நேத்ரோதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது 9:15 வரும் மார்னிங். அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் கிளம்புனோம். ட்ராண்ட்ரம் டு பாம்பே ட்ரெயின். அந்த ட்ரெயினில் ஏறிட்டு நாங்கள் வந்து கோவாவில் இறங்கினோம். கோவாவில் 3 பிளேசஸ் இருக்குது, ஸ்டாப்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து திவிம் அப்படின்ற ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து நார்த் கோவா போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ திவிம் ஸ்டேஷனில் இறங்குறதா பிளான் பண்ணியாச்சு. ட்ரெயின் ட்ராவலுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜாலியாக போயிடுச்சு. நமக்கு ட்ரெயினில் வந்து ஒரு புது ஃப்ரெண்டு கூட கிடச்சாங்க, ஒரு குட்டி பாப்பா. அவங்க கலர்ஸு அப்புறம் ட்ராயிங் புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கூட நைட்டு ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு ஜாலியாக ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி மார்னிங் 9:15 நாங்கள் ட்ரெயின் ஏறினோம் அப்படின்னா திவிம் ஸ்டேஷனில் நாங்கள் போய் இறங்கும்போது மார்னிங் ஒரு 6:30 எல்லாம் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் கேப் எதுவும் புக் பண்ணலை. ஜஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாலே அங்கேருந்து மப்சான்றது அங்கே இருக்கிற மெயின் ஏரியா, அங்கே போகிறதுக்கு வேன் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி நாங்களும் அங்கே போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மப்சாவுக்கு வர்றதுக்கு நாங்கள் பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி அங்கேருந்து மப்சா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். ஆக்சுவலி மப்சா பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த கோவாவில் இருக்கிற மற்ற டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிறத விட ரேட்டு கம்மியாக இருக்குது. திங்ஸ் எல்லாமே நார்மல் ரேட்டில் இருக்குது. ஸோ நம்ம அது கூட அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் நாங்கள் மப்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து எங்கே போய் ரூம் எடுக்கலாம், எங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இல்லாமல் தான் போயிருந்தோம். அப்புறம் அங்கே போயிட்டு லைட்டாக ஒரு அஞ்சனா பீச்சில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே விசிட் பண்ணிவிட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணனால நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனேயுமே நிறைய வேன்ஸ் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பீச் நேமாக சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்போ ஓகே நாங்கள் அஞ்சனா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேனில் வந்துட்டோம். அங்கேருந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் அஞ்சனா பீச்சுக்குமே வந்துட்டோம். அப்புறமா எல்லா ரூமுமே வந்து செக்இன் டைம் 12 o'clock தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் மார்னிங் சீக்கிரமே ரீச் ஆகிட்டதுனால பீச் பக்கம் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த பீச்லேயே கொஞ்சம் அழகாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் போகலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் வந்ததுனால நம்ம வந்து ஒரு ஏரியாவில் பஸ் ஸ்டாப் பண்ணதுன்னா அதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிற பீச்சு. அப்புறம் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போதே அங்கே வந்து ஒரு மலையாளி ஃப்ரெண்டை மீட் பண்ணோம். அவங்க மூலமாக ரூம் கிடச்சிச்சு. அப்போ அவங்க பேசி மார்னிங்கே நாங்கள் செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எங்கள் ரூமோட ஃப்ரெண்டில் வந்து பீச் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயே பீச் கரையோரத்தில் அப்படி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு நாங்களும் வந்து என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஆக்சுவலி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இந்த பீச் ஏரியாஸ், அதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே எல்லாமே 11 o'clock அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இது நம்ம ஃபுட் சாப்பிட்ணுன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை மப்சா பஸ் ஸ்டாண்ட்லேயோ சாப்பிட்டு போயிருந்தோம் அப்படின்னா மார்னிங்கே சாப்பிட்ருந்துருக்கலாம். இங்கே போனதுக்கப்புறம் 11 o'clock அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்றதுனால நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அரௌண்ட் 11 o'clock தான் வெளியே வந்தோம். வெளியே வரும்போது ஒரு ஹோட்டல் பார்த்தோம், அங்கே ஓப்பனில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டோம். இந்த ஹோட்டல் தான் எங்களோட காலையில் உள்ள பசியை தீர்த்த ஹோட்டல். இங்கேருந்து தான் பராத்தா சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இனிமேல் லஞ்சுக்கு வந்து பாகா பீச் போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட்லாம் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். அதுக்குமே நம்ம மப்சா போய் தான் போகணும். ஸோ நாங்கள் மப்சா போகும்போதே அங்கே மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு தான் போனோம். இதுதான் மப்சா மார்க்கெட். இது வந்து ஒரு பார்ட்டு மட்டும் தான். இது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம என்ன திங்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் நிறையா வரதுனால இங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸில் எல்லாமே வந்து ட்ரிபிள் ரேட் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கேருந்து பாகா பீச்சுக்கு நாங்கள் பஸ் ஏறி கிளம்புனோம். பாகா பீச் வந்து ரொம்ப க்ரௌடடாக தான் இருந்துச்சு. இது வந்து இந்த டைம் வந்து சீசன் இல்லைனாலுமே ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. இது வந்து மார்னிங் வியூ பாகா பீச். இந்த டைமுமே வந்து மார்னிங் மீன்ஸ் ஆஃப்டர் லஞ்ச் அந்த மாதிரி டைம் இது வந்து ஆஃப்டர்நூன். ஸோ இந்த டைமுமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பீப்புள் இருந்தாங்க. ஃபாரின் பீப்புளெலாம் வந்து இந்த பக்கம்லாம் நம்ம மக்கள்னால் ஃபாரின் பீப்புள் கொஞ்சம் அந்த எண்டில் தான் இருந்தாங்க. ஸோ மார்னிங் டைம் கொஞ்சம் நேரம் பீச்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து மசாஜ்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஏமாந்துட்டிங்கன்னா நல்லா ஏமாற்றிடுவாங்க.
ஸோ ஏமாறாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு சீஷோரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு, லஞ்ச் ப்ரான்ஸ் பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. பட் ஒரு பிரியாணி 450 ருபீஸ். அப்புறம் சாப்பிட்டுட்டு மசாஜ்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி நைட் வியூ அங்கே செம்மையாக இருக்குன்றதுனால நைட் அங்கேயே இருப்போம், லேட் நைட்டு ரூம் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணோம். இது தாங்க நைட்டு நம்மளோட பாகா பீச்சோட வியூ. செம்மையாக இருந்துச்சு. நல்ல என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நைட் வியூ செம்மையாக இருந்துச்சு. இங்கேயுமே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நமக்கு என்ன திங்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கேப் புக் பண்ணி தான் ரூமுக்கு வர வேண்டிய இருந்துச்சு. ஏன்னா நைட் டைமில், அதாவது 6 o'clock அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்காது. நம்ம கேப் இல்லைன்னா பைக் வந்து எடுத்துகிட்டு தான் வரணும், ரெண்டுக்கு எடுத்துகிட்டு தான் வரணும். இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கேப்லேயே ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அஞ்சனா பீச் பக்கத்தில் தானே ரூம். ஸோ அந்த பீச் வியூவை திரும்ப ரசிச்சுட்டு, இதுதான் அஞ்சனா பீச்சோட அந்த சீஷோட செமையாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதையும் அப்படியே ரசிச்சுட்டு காலையிலேயே கடல்லே ஒரு குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து கண்டோலிம் பீச், அகோடா ஃபோட்டோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுவுமே அஞ்சனா பீச் தான். இங்கேயும் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் நாங்கள் இருந்தது இன்னொரு சைடு. ஸோ இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திரும்பியும் மப்சாலேருந்து அகோடா ஃபோர்ட்டுக்கு பஸ் ஏறிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் எங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். ஏன்னா நைட்டை வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 1 day தான் ரூம் அப்படின்ற மாதிரி புக் பண்ணி அங்கேருந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பி பஸ்ஸுக்கு போயிட்டோம். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து அகோடா பீச் ஃபஸ்ட்டு அகோடா ஃபோர்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். போகும்போது அதில் ஒரு ஜங்ஷனில் நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு பக்கம் போனீங்கன்னா அகோடா ஃபோர்ட் இருக்கும், அந்த பென்குயின் வியூ இருக்கும். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா பீச் இருக்கும். இதுதான் பீச் ரோடு. ஸோ இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு பீச் வந்துடும். நான் பார்த்ததுலேயே இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக, நீட்டாக, அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வழியாக வாக் பண்ணிவிட்டு நம்ம அகோடா பீச்சை பார்க்க வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. அந்த வியூவே ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள் அந்த பக்கம் இருந்தாங்க, விசிட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, பட் அது வந்து மே மந்த் ஆனதுனால ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. இருந்தாலுமே ஓகே, நல்லா இருந்துச்சு அந்த புது அனுபவம். அந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வரும்போது அங்கேருந்தே லஞ்சும் சாப்பிட்டோம். இதுதான் எங்களோட லஞ்சு நாங்கள் சாப்பிட்டது. அங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து அகோடா ஃபோர்ட் இருக்குது. அகோடா ஃபோர்ட்டுக்கு இந்த ரோடு வழியாக தான் நடந்து வரணும். ஆக்சுவலி அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் அந்த கிளிப் எதுவும் என்னால் எடுக்க முடியல, ஸோ காமிக்க முடியல. ஸோ அங்கேயும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணிட்டோன்னா, ஈவினிங் ஆகும்போது அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு திவிம் ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். ஆக்சுவலி அங்கேருந்து கேப் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து திவிம் ஸ்டேஷனுக்கு நம்ம பஸ்ஸில் வந்தோன்னா 40 rupees. அதே இது கேப் கேட்டால் 12,000 சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போனோம். இங்கே நான் பார்த்த என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற வீடுகள்லாம் பெருசாக இருக்கும், காம்பவுண்டும் பெருசாக இருக்கும். இங்கே வீடெல்லாம் அப்படியே அழகாக குட்டியாக சூப்பராக இருந்துச்சு. காம்பவுண்ட் அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக சின்னதாக வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படி விசிட் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேருமா பேசி சிரிச்சு அப்புறம் முன்னாடி காலத்தில் விளையாட்டெல்லாம் ஸ்டேஷன்லேயும் விளையாடிட்டு அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. 2 பேரும் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணது. டோட்டலி ட்ராவலும் சேர்த்து 4 days ஆயிருக்கும்னு வைங்களேன். 4 days-உம் அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக போயிட்டு வந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் அவங்க பார்ட்னர் கூட இல்லை அவங்க பிள்ளைங்க கூட போகணும், விசிட் பண்ணிங்கன்னா தாராளமாக போய் விசிட் பண்ணிவிட்டு வரலாம். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, பபாய்.